காந்திநகர் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. நெல்லை காந்திநகர் லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு விழா பள்ளி மைதானத்தில் வைத்து நடைபெற்றது. பள்ளி தாளாளர் செல்வகுமார் வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் முதல்வர் விஜயலட்சுமி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக நெல்லை சரக காவல் துணை ஆணையாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியினை துவக்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கி சிறப்புரையாற்றினர். விழாவில் முன்னாள் சர்வதேச ஹாக்கி விளையாட்டு வீரரும் ஜூனியர் ஆசிய ஹாக்கி போட்டியில் தங்க கோப்பை வென்றவருமான அஸ்வின் கலந்து கொண்டு விளையாட்டின் மூலம் கிடைக்கும் பயன்கள் குறித்து சிறப்புரையாற்றினர். விழாவில் ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் ஆண்டனி பாபு, பள்ளி முதல்வர் ஜோஸ்பின் விமலா, லூட்கார்ட் மரியசூசை மற்றும் தீபா செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இன்று எங்களது லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில் ஸ்போர்ட்ஸ் டே விளையாட்டு விழா நடைபெற்றது. எங்களுடைய மாணவர்களின் தொகுப்பான அணிவகுப்பை நமது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு TKK செந்தில்குமார் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து போட்டிகளை துவக்கி வைத்தார். மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெற்றனர். இதில் மாஸ் ட்ரில் மற்றும் பலவிதமான போட்டிகள் நடைபெற்றது. அந்த போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவர்கள் பரிசுகள் பெற்று ஒரு உற்சாகத்துடன் இங்கிருந்து செல்கிறார்கள். இதில் பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அது நம்முடைய குழந்தைகள் நிறைய விளையாட்டுகளில் கலந்து கொள்ள வேண்டும். இப்போது இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபோனில் இதிலலாம் அவங்களுடைய டைமை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பெற்றோர்கள் அதிகமாக பிள்ளைகள் விளையாட வேண்டும் என்ற ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும். அது நமது எதிர்காலத்தை நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நல்ல முறையில் வடிவமைக்க உதவும். எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி.